அங்க பாருங்க. பார்ட்டி வருது, பெரிய பார்ட்டி, மடக்கு. ஸ்டாப் 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 ஸ்டாப். இறங்கியா இறங்கியா. எங்க ஹெல்மெட்? ஏங்க கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வரப்போகுதா? வந்தாலும் வரலாம், நம்ம தான் முன்ஜாக்கிரதையா இருக்கணும். லைசென்ஸ் இருக்கான்னு. லைசென்ஸ் இருக்கா? 5 வருஷத்துக்கு இருக்கு. வரி கட்டினியா? 3 மாசத்துக்கு கட்டியாச்சு. லைட் எரியுமா? நைட்ல லைட் போட்டா எரியும். பிரேக் போட்டதுனால தான் நீங்க 2 பேரும் தப்பிச்சீங்க, இல்லன்னா எகிரி இருப்பீங்க. காத்துல வீல் இல்ல, வீல்ல காத்து இல்ல. ஹீரிங்ல கூட தான் காத்து இல்ல. உனக்கு என்ன அத பத்தி? நாட் 6. நாட் 6. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா. நீ வந்தது ஓவர் ஸ்பீடு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, ஓவர் ஸ்பீட் எப்படி வர முடியும்? அத போய் கார்பரேஷன்ல கேளியா. யோ நீ ஓவரா பேசுற. டேய் கேஸ் புக் பண்ணு. 10 கை. யோ வெயில் நேரத்துல விதண்டாத பண்ணாதயா. நாங்க நல்ல போலீஸ்காரங்க. கோர்ட்டு கேஸ்க்குன்னு போனா எக்கச்சக்கமா செலவாகலாம். ஐயா ஒரு 50 ரூபாய், ஒரு 50 ரூபாய். ஏன்டா பிச்சை எடுக்கிற? யூனிஃபார்ம் போட்டுக்கல. அதிகாரமா கேளு மேன். யோ ஒரு 50 ரூபாய் ஏட்டை திட்டுறாரு. யாரா ஏட்டையா? பகல் யாரு ஏட்டையா? நான் என்ன ஒண்ணு முடிவு பண்ணுங்க, நான் வர்றேன். யோ இந்தப்பா, நான் இன்ஸ்பெக்டர்ப்பா. எதுக்கு 50 கேட்டீங்க? பாவம் காலையில இருந்து டிபன் கூட சாப்பிடலப்பா. அப்படியா? ஆமாங்க, பல்லே விளக்கல. ஏன்டா உன் வாயை வச்சு வருமானத்தை கெடுக்காதடா. 50 தானே, கொடுத்துறேன். ஐயாக்கள் 2 பேரும் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க? மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன் ரிப்போர்ட் பண்ண போறியா? சென்னையிலே பெயர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா. ஐயா பேர் என்னங்க? இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. பேரை கேட்டுடனே துடையெல்லாம் ஆடுதல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும். எடியா பணத்தை. இது கரைபடாத கரம். அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிபன் சாப்பிடுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ வண்டி அடியா. டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது. வண்டி அடி. என்னண்ணே 40 ரூபாய் இருக்கு? ஏன் 5-10 பிரிச்சு பாக்கெட்ல ஒதுக்கிட்டியா? வைடா, ராத்திரி கணக்கு பாப்போம். அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விட மாட்டேன். ஏய், அந்த பொட்டிக்கடைக்கார பொண்ணு வர்றா. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவளை கப்பு நமக்கு. வரட்டுண்ணே, அமைச்சிருவோம். ஏமா நிறுத்துமா சைக்கிள். ஏன் எம்டி சைக்கிளை தள்ளிட்டு வர்ற? காத்து இல்ல. சுத்தம். ஏன் காத்து இல்ல? எங்க அப்பா சவரம் பண்ணிக்கு போயிருக்காரா? இல்லங்க, சரக்கு வாங்க சந்தைக்கு போனாரு. சைக்கிள்ல காத்து இல்ல, வீட்ல கொண்டே உடைச்சனாரு. இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துக்கலாம் 6 to 7 டிவில பாத்துக்கலாம். டிவிலயா? இந்த இலங்கை தமிழருக்கு உணவு பொட்டலம் போட்டாங்களே, அந்த பிளைட்ல நாங்க 2 பேரும் தான் எஸ்கார்டா போயிருந்தோம். நீங்களா? ஆமா, இவங்களே தான். சரி, எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நாங்க வர்றோம். இப்பதான் எங்களுக்கு டியூட்டி ஆரம்பம். போய் பாருங்க. அடிச்சு ஏத்ரா. ஏத்ரா. அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ தாங்க முடியல. அடிக்காதீங்க. தாங்க முடியல. ஐயோ நிறுத்துங்கயா. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது. இதுக்கு முன்னால இவங்க என்ன புல் டவுஸ் ஓட்டிட்டு இருந்தாங்களா? மல்லாக்க படுக்க வச்சு லட்டிய வாயில விட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. மூச்சு விடாத. ஏண்டா சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நிஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன். ஆமாண்டா, இப்பதான்டா போலீஸ் இவரு. ஷட் அப். காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா? ஐயா ஒண்ணும் சொல்லாத. ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தலைவர். வர்ற வருமானத்துல அவருக்கு 3/4, எனக்கு 4. நீங்க குடுக்கறாருடா 3/4 அவர் கொடுங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்ரூவரா மாறிடுறேன். முழுசா அவர் கொடுத்துருங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி இப்படிங்கிறாரு. சிரிக்காதீங்கப்பா. இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போங்க. டோன்ட் டச். சோ தேவே கம் ஆன் பிரதர். ஐயோ பாத்தியாரே, ஜெயில்ல பட்ட சாதம் சரி, நாலா பக்கம் மூட்டை பூச்சி கடி தான் தாங்க முடியல. பின்ன அது உன்னை வந்து கியூல கிடைக்குமா? பேசாத. நீ கூட்டணிக்கே லாயக்கு இல்லாதவன், துரோகி, நன்றி விசுவாசம் இல்லாதவன். பாத்தியாரே, எனக்கு சந்தேகம். துரோகம், நன்றி விசுவாசம், இது 2க்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம், அந்த கட்சியிலிருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா. பாத்தியாரே, அடி பொறுக்க முடியாம அப்ரூவர் ஆயிட்டேன். நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதயம் உள்ளவராச்சே. நீங்க ஒரு இமயம் என்ன, அது பக்கத்துல ஒரு சின்ன மலை. என் நெஞ்ச தொட்டுட்டடா. சேச்சே, இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவ. இங்க பார், நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முறை பொண்ணு ராக்காயி கிட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பாத்தியாரே, என்ன பத்தி உனக்கு தெரியும், நானா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது.
அப்படியா? ம். கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க. ஏன்? முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டி இருக்கு. இங்க மதிச்சு கழுத எடுத்து விடு. ஐயோ என்னண்ணே இது? டேய், நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல, புடி போடுறதுலயும் பெரிய ஆள்றா. இது என்ன புடி? கத்திரி புடி. ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே. எடுக்க வரலையேடா. இத வாத்தியார்ட்ட கத்துக்கலையா? நான் போட்ட முத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான். எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா. நேர பட்டறைக்கு விடுங்க. அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க, விரல வெட்டி இப்ப எடுத்துருவாங்க. என்ன செய்யறது? அப்படியே போ, எவனாவது வர்றான்னு பாப்போம். என்ன மச்சான் அது? ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க, இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே, என்ன தகராறு? தகராறெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல. நீ எல்லாம் மூக்கேத்தார் மருமகன் சொல்ல வெக்கமா இல்ல? அப்ப இல்ல, இப்பதான் இருக்கு வெக்கமா. மச்சான், நாட்டு மருந்து கடையில புடி விடுற தைலன்னு ஒண்ணு இருக்கு. 2 ரூபா தான் அது விலை. அதை தேய்ச்சா விட்டுரும். 8 ரூபா செலவுக்கு 10 ரூபா வச்சுக்க. பணமா? மாப்பிள எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான்? பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே. சரி சரி வர்றேன். மாப்பிள, அந்த 10 ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க. 2 பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். குடாங்க. ஏன் மாப்பிள, இது என்கிட்டே இருக்கட்டுமே. உன்னை பார்த்தது எனக்கு 10 ரூபா தண்டம். இந்த பெருச்சாளிக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே. நான் வர்றேன் மச்சான். தலைவரே வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் உன் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுற வெளிய. இது உள்ள, வெளிய. இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி இருக்கு, சுத்ரா. ஐயோ நான் இல்ல அண்ணே, இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்பை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வளர்ந்தார் காலனி? ஆமா. நாங்க பொதுப்பணித்துறையில இருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்து இருக்காரே, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம். ஐ ஆம் இன்ஜினியர் மாத்திர பூதம். என்னது, மரத்துல பூதமா? மாத்திர பூதம்பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலிதா. கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா, மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோலையும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. ஏன், போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குங்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம், தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயோ ஐயோ, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவன்னு சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு போ 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 போ. அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு. அது கிடைக்கட்டும் கழுத. மேடை யாரு? போ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்க தான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம்மா. அண்ணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம்? சொல்லேன்டா. போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க. இது நம்ம பொருளாளரோட ஸ்டாலு. அப்படியே உட்காரு. சோடா சாப்பிடுறீங்களா? யோ, குடிச்சுக்கிற கூட. விடு. இந்தாங்க இந்தாங்க, சாப்பிடுங்க. புடிங்க. யோ பியூனு, டிரைவர் கிட்ட கொடு. இந்தா, நீ ஒண்ணு சாப்பிடு. குடி. டேய், இன்னும் யாராவது இருந்தா கூப்பிடுறா. வாங்க, ஓசியில கலர் கிடைக்குது. வாங்க வாங்க. இவர் இன்ஜினியர், நம்ம ஊருக்கு பம்பு செட்டு போட வந்திருக்காரு. வணக்கங்க. சோடா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ணெய் கிண்ணெண்ண வாங்கி வச்சுக்கங்கய்யா. அப்படியே செஞ்சிடுவோம். வச்சுக்க. அடாடாடாடா. இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க. ஐயா, எங்க தெருவுலயும் ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா, எங்கெங்க குழா போட போறீங்க? ஷோ, அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர். அவர் எங்கெங்க கையை நீட்டுறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. ஏண்டா டேய், வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க.
நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனதை உன் பொண்ணு பார்த்தா, அவளையே கேளியா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? ஏய், சோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போ. ஏய், யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? செயலாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர்கிட்ட வாங்கிக்கையா. ஓ, இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கயா, வாங்கயா. வாங்கய்யா. கலைஞர் காசு ஐயோ, நீ எல்லாம் பொருளாளர் வியாபாரம். அடடே மாமாவா? என்ன மாமா வெளியவே நிக்கிற? உள்ள வா. வாங்க. ஏங்க வா. எங்க ஒரு பழத்தை காணோம்? நான் தான். போடுவா களவாணி பசங்க. வா உட்காரு. ஆமா, வெத்தலை வாக்கத்தோட வந்திருக்கீங்க. பூச்சி காது குத்தா? எனக்கு குத்தி குத்தி ஊசியை உடைஞ்சு போச்சுப்பா. என்ன விஷயம்? வந்து என்ன மாமா, மேடையில வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு வீரமா பேசுற. இங்க ரொம்ப கூச்சப்படுறிய. ஆனா இடிஞ்சு விடாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். உன் தங்கச்சிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னது நாங்களா? சரி, நீங்க என்ன வச்சுக்கோங்க. அது என்னடா அவ்வளவு சீப்பா? எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள, நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாம். மச்சான், நீ முறை மாப்பிள. பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு. தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை. அவளையே கேட்டுறேன். ராகாயே. வணக்கம் மாமா. எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ நல்லா இருக்கிறியா? அடடா, பாத்தியா என்ன வளைவு, என்ன நெளிவு. ஏமா, உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு. உன் பதில சொல்லு. கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. குடிச்சு போச்சு. அப்புறம் என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிதான். வரவே கடை. நீ சும்மாரியா? அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க. மாமா, முதல்ல இந்த மாதிரி ஜாடுற பசங்களை தூக்கி எறிங்க. அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. எடுத்த உடனே எனக்கு வேட்டா? இத பாருங்க, கண் நிறைஞ்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன், கண்ணியமானவன், இவங்களதான் புருஷனா அடையணும்னு ஒவ்வொரு பொண்ணும் விரும்புவான். வாஸ்தவம். இதுல ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. ஏய், ஏன் தலைவர் பதவி இருக்கு, அது போதாதா? பதவி என்ன உனக்கே எழுதி கொடுத்திருக்கா? நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வ? பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா, இல்ல சொந்த உழைப்பு இருக்கா? பதில் சொல்லு. கிளை இல்லாத மரத்துக்கு நிழல் தேடி யாராவது வருவாங்களா? இந்த பாரு ராக்காயி, இது பட்டிமன்றம் அல்ல. பட்டுன்னு பதில் சொல்லு. இந்த பாரு, சொந்த வச்சுக்கிட்டு வா போ. இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படிய மிதிச்ச இந்த ராக்காயி ரொம்ப பொல்லாதவளா மாறிடுவா. விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் வேற. இப்ப இது எங்க தூக்கிட்டு போறது? காலங்காத்தால தட்ட தூக்காதே தூக்காதே. என்ன கட்டிக்க மாட்டேங்கிற? என்ன கட்டிக்க மாட்டேன் திருப்பம். அந்த கோமாளி கையில போய் சிக்கிக்கிட்டா சிக்க விடக்கூடாது, சிக்க எடுக்கணும். கவலையப்படாதீங்க. 2 வில்லாதி வில்லன்களை ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம். நம்மள மீறி என்ன நடக்க போகுது பாத்துருவோம். தலைவரே, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால தாங்க முடியல. நாளைக்கே போராட்டம் நடத்துவேன். மறியல் பண்ணுவேன். மண்ணெண்ணெய் ஊத்தி தீய வச்சு கொளுத்திக்கிடுவேன். மண்ணெண்ணெய் வேண்டாம், சீக்கிரம் பத்தாது. பெட்ரோல் ஊத்திக்க. ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா ஆளே க்ளோஸ் பண்ண பாக்குறீங்களே. ஆறுதல் இல்லடா, இந்த கல்யாணத்துல ஒரு மாறுதலே செய்ய போறேன். அவளை தூக்கிட்டு போய் கள்ளத்தாலி கட்ட போறேன். வணக்கம் வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். எங்க அவங்க போடுற கண்டிஷனை பார்த்தா எங்க தலைவர் கல்யாணமே நடக்காது. இந்த பக்கம் அசப்ல பார்த்தா அமிதாப் பச்சன் மாதிரி இல்ல? இந்த பக்கம் பாருங்க, சம்யுக்தாவை தூக்கிட்டு போய் செத்து போனாரே பியூஷ் என்னப்பா. அப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் என் ஒரிஜினல் முகமே தெரியலையா? ஏன் தெரியல? உங்க முக கலை என்ன, கம்பீரம் என்ன, கவர்ச்சி என்ன? உங்களுக்கு இந்த ராக்காய் போனா 1000 மூக்காய் கிடப்பா. இருந்தாலும் ஏ ராக்காய்க்கு ஈடாகுமா? இப்படி சொல்றீங்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 25,000 ரூபாய் ஒரு பக்கம், ராக்காய் ஒரு பக்கம், ரெண்டையும் வச்சா எதை எடுத்துக்குவீங்க? நான் 25,000 தான் எடுப்பேன். அதுல 10 சின்ன விட செட்டப் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க, எதை எடுப்பீங்க? நான் ரெண்டையுமே எடுத்துக்குவேன். அப்பவும் பணம் தான் பயன்படும், ராக்காய் பயன்பட மாட்டா. என்ன சொல்றீங்க? அத சொல்ல ஏன்னா கூசுது. நீங்களே சொல்லுங்க. வேண்டாம், நாம சொன்னா நம்ம பேரை சந்தியில் எடுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்க போது நம்ம ஏன் வம்புல மாட்டிக்கணும்? வாங்க நில்லுங்க. சத்தியமா உங்க பேரை வெளியே சொல்ல மாட்டேன். போதுமா? விஷயத்தை சொல்லுங்க ஐயா. அத சொன்னா உங்க மனசு துடிச்சு போயிடும். இப்ப மட்டும் என்ன துடிக்காமலா இருக்கு? சொல்லுங்க ஐயா. சொல்றேன். உங்க ராக்காய்க்கும் எங்க அண்ணன் மகன் விஜய்க்கும் ஒரு இது இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, அதாவது தொடர்பு இருக்கு. நிஜமாவா? அது அவங்க அண்ணனுக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன். ஒரு அப்ப ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா இன்னொரு தடவை சொல்றேன்.
1000 தடவை சொல்லுவேன் உன் தங்கச்சி நடத்த கேட்டப்பா என் தங்கச்சி என்னடா சொன்னா? ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயோ தலைவரை காப்பாத்துங்க தலைவரே தலைவரே ஐயோ நான் ஓடிடுறேன். என்னடா சொன்ன? அண்ணா! அண்ணா! என்னது இது? முதல்ல கீழே போடு. விடுமா அவன் என்ன சொல்றான் பாத்தியா? ஏய், வாடே. அது மூக்காத்தே ஒரு மகன்டா. பேசாம நீ உள்ள வா. போட்டால முடியும் பால முடியும். டேய், என்ன? ஏய், என்ன சொல்றான் நீ உள்ள பாத்தியா? போ. டேய், ஐயோ, சும்மா என்ன போடே. அவன பாத்துறேன். அவனுக்கு தான் மான ரோஷம் இல்லைன்னா அவன்கிட்ட போய் சண்டை போடணுமா? அதுக்காக அவன் அப்படி எல்லாம் பேசினா அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த பாரு. சும்மா இருங்க. தம்பி நிக்கணும். தர்ம சங்கடமான நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தெருவில் உங்களுக்குள்ளார நடந்த சண்டைய எதிர்பாராம பார்க்க முடியாடுச்சு. மனசுக்கு பிடிக்காம எப்படிங்க கட்டிக்க முடியும்? என் தங்கச்சி முடியாது சொல்லிட்டா அதுக்காக கண்டபடி கதை கட்டி வர்றதா? என் தங்கச்சி மட்டும் அங்க வரல அவன் ஈரக்குறைய வகுந்திருப்பேன். பொறாம பிடிச்ச பசங்க விடுப்பா. எப்படிங்க விட முடியும்? வாழ வேண்டிய என் தங்கச்சியாச்சே, அவன் மேல வீண் பழி சுமத்திட்டானே. உன் தங்கச்சி புறம்போக்கு எடுத்த தங்கம்னு எல்லாருக்கும் தெரியும். ஊர்வாய் அடைக்கிறதுக்கு நாங்க வழி செய்யறோம். உன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லு. Vijay's Theri trailer has crossed 5 million YouTube views and 2 lakh likes within a week of its release. Well, the trailer of the Atlee directed emotional cop flick is being unanimously praised by fans.